நம்ம நருட்டோ சீரிஸ்ல லெஜெண்டரி சைனின்ஸ் 3 பேர் இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, சுனாடே, ஒரச்சுமாரு அண்ட் ஜிராயா. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் லெஜெண்டரி சைனின்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த லெஜெண்டரி சைனின்ஸ்லயே யாரு ரொம்ப பவர்ஃபுல் நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தர் ஓவர் பவர்ஃபுல்லா இருக்குன்னா அவருக்கு திறமை, அறிவு, வலிமை இந்த 3 தேவைப்படும். அதை வச்சுதான் ஒரு லிஸ்ட் நான் ரெடி பண்ணிருக்கேன். இது தயவு செஞ்சு யாரும் தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. நம்ம 3 பொசிஷன்ல சுனாடே செஞ்சுதான் இருக்காங்க. என்னதான் இவங்க ஒக்காகேவா இருந்தாலும் மற்ற லெஜெண்டரி சைனின்ஸ் கம்பைன் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் வீக் தான். நம்ம 2 பொசிஷன்ல மாஸ்டர் ஜிராயாவை போட்டிருக்கேன். தயவு செஞ்சு யாரும் தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. இதனால இவரை செகண்ட் பிளேஸ் போட்டோம்னா இவருக்கு திறமையும் இருக்கு, வலிமையும் இருக்கு, ஆனா அறிவு மட்டும் கொஞ்சம் கம்மி. இவர் உரைச்சு மாதிரியே தோக்கடிச்சிருவாரு, ஆனா உரைச்சு மாதிரி அளவுக்கு இவருக்கு அறிவு இல்ல. சரி, நம்பர் 1 பிளேஸ்ல உரைச்சு மாதிரி தான் இருக்காரு. ஏன் நம்பர் 1 பிளேஸ்ல போட்டோம்னா, போர்ட்ரேட் நிஞ்சாவர்ல மாதரா உச்சிகாவை யாராலையுமே தோக்கடிக்க முடியல. தனது அறிவை யூஸ் பண்ணி 4 ஒக்கஹேவையும் ரீஅனிமேஷன்ல கொண்டு வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் தனது வலிமையை யூஸ் பண்ணி நைன்டல் ஃபாக்ஸ் கூடயே சண்டை போட்டு இவர் ஒரு மெடிக்கல் நிஞ்சா மற்றும் ஒரு சயின்டிஸ்ட்.